என்ன விசேஷம் சம்மந்தி? நீங்க தான் சொல்லணும். ஆ, சம்மந்தி, அன்னைக்கு நீங்க வந்தப்ப கூட விஷயத்த முழுசா சொல்ல முடியல. என்னால சொல்லாமலே இருக்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. என்னடா வந்து உக்காந்த உடனே நம்ம மக மேல புகார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க நினைக்காதீங்க. நாங்க தனி கொடுத்துன்னு போகணுங்கிற மாதிரி நிலைமையில அந்த புண்ணியவதி உருவாக்கி கொண்டு வந்து விட்டுட்டா. ஏ சம்மந்தி, வீட்டுக்குன்னு ஒருத்திய மருமகளா கொண்டு வர்றது எதுக்கு? குடும்பத்தை கட்டி காக்கவும் பெரியவங்களை கவனிச்சு மதிச்சு நல்ல விதமா நடத்தணுங்கிறதுக்காக தானே. அதுங்க இந்த மாதிரி நமக்கே குழி தோண்டினா எங்கன்னு போய் முறையிடுறது சொல்லுங்க. நல்ல வேளையா ஏன் புள்ள பெத்தவளை மதிக்கிறவனா இருந்ததால விபரீதமா எதுவும் நடக்காம சரியா போச்சு. ஆனா உங்க மக பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா நெஞ்சில கத்திய சொருகினா மாதிரிதான். கடைசி காலத்துல நான் தான் உனக்கு, அதனால ஒழுங்கு மரியாதை இருன்னு சொல்றா. அட என்ன விடுங்க, கெட்டவ மோசக்காரின்னு ஆக்கி விட்டுட்டாங்க. அப்படியே சொல்லி சொல்லி வெளியில இருக்கிற வேலையத்த கழுதிங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால நான் ஒரு மூலையில கடந்துட்டு போறேன். ஏன் மக என்னங்க பாவம் பண்ணா? அவன் கூட அவ சந்தோஷமா இருக்க கூடாதா? எடுத்து சொன்னாலும் கொஞ்சம் கூட நியாயமே தெரியாத பிள்ளைங்களா இருக்குதுங்க. இந்த காலத்துல பிள்ளைங்களை நினைச்சா வயிறெல்லாம் எரியுதுங்க சம்மந்தி. இவ மட்டும் இல்ல, உங்க சின்ன மக விஜய் பண்ற கூத்தும் இதுக்கு மேல இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கோபியை கூட்டிக்கிட்டு நான் தனி கொடுத்தன போனாதான் ஆச்சுன்னு என்னமோ அடம் பிடிக்கிறாளாமே. இதெல்லாம் நியாயமா? இத்தனை வருஷமா ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அம்மா, நீங்க என்னெல்லாம சொல்றீங்களா? என்னால இதை நம்பவே முடியலையே. ஏன் சம்மந்தி, அப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நல்லா இருக்கு. அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? வரவேற்பு இருக்கட்டும். முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லு. என்னப்பா? சம்பந்தி அம்மா தனி கொடுத்தன போகணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ பிரச்சனை பண்ணிட்டியாமே? உண்மையாது? அப்பா, கடைசி காலத்துல உங்களுக்கு என்ன விட்டா யாருக்கான்னு கேட்டியாமே? நீ பதில் பேசாம நிக்கிறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு சரோ. நீ மட்டும் இப்படி இல்லையாமே? சம்பந்தி அம்மா சொல்றாங்க விஜய் இதே மாதிரி உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணாலுமே. விஜய் விடு, அவ ஒரு சின்ன பொண்ணு, சில சமயம் யோசிக்காம ஏதாவது உளறி வைப்பா. ஆனா உன் பேர்ல இந்த சம்பந்தி அம்மா சொல்றதாம என்னால நம்ப முடியல. இது என்ன கூத்தா இருக்கு? அப்ப கூட நான் போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? எல்லாம் என் நேரம். ஏன் சம்பந்தி, விஜய் கூட பிறந்தவ தானே இவ. நீங்க தானே சொல்றீங்க விஜய் கூட அப்படிப்பட்டதான்னு சொல்லி. இவ அவளுக்கு அக்கா தானே. இவள அப்படித்தான். என்ன, இவளுக்கு ஒரு அப்பாவியான மூஞ்சி, அதனால யாருக்கு இவள சரியா தெரியல. போதும் சம்பந்தி அம்மா, இன்னி போதுக்கு இது போதும். சரோ, முதல்ல உன் வீட்டுல இருந்து ஒன்னால தலை குடிச்சு போறேன். அப்பா, அம்மா அழாதம்மா, அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. அம்மா, தயவு செஞ்சு அழாதீங்க. தப்பா எதுவும் நடந்துராது. கொஞ்சம் நம்பிக்கையோட ப்ளீஸ். ஏன் சக்தி, ஒரு 500 ரூபாய் பணம் வேணும்னா கல்லால இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. இல்ல சார், அது எனக்கு சரியா படல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எடுத்துக்கிட்டா என்னங்க தப்பு? உங்ககிட்ட சொல்லாம உங்க பணத்தை எடுக்கிறது தப்பு. என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? பசங்களை அப்படி வளர்த்துட்டாரு தம்பி. அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாரு.
இப்ப பாத்தீங்களா அவரோட நிலைமைய? அம்மா, அடுத்தவங்க காசுக்கு பதில் சொல்ல முடியாம எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க. உங்க கஷ்டமெல்லாம் கூடிய சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. அந்த நம்பிக்கையோட தான் தம்பி இது வரைக்கும் இருக்கும். அவரையும் காணோம், அவரை தேடி போன இந்த வாசுவையும் காணோம். வந்துருவாங்க. நீங்க முதல்ல தைரியமா இருங்க. என்னங்க, என்ன ஆச்சுங்க? என்ன சார் ஆச்சு? சக்தி, கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க ப்ளீஸ். முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க. அவரை உள்ள கூட்டிட்டு போங்க சக்தி. வாங்க, உள்ள வாங்க. வாங்கப்பா. முதல்ல ஒரு உட்கார வைங்க. எவ்வளவு பாச்சு? சக்தி, தண்ணி கொண்டு வா. பாத்துங்க. என்ன சார் ஆச்சு? அப்பா, தண்ணி கொடுங்க சக்தி. மெதுவா மெதுவா பாத்து மெதுவா. அப்பா. என்ன சார் ஆச்சு? அம்மா, கையில காசு இல்ல. வாசு வேற அப்படி சொல்லிட்டான். அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே நம்ம ஊர் ஆளுங்க 4-5 பேர் என்ன பார்த்துட்டாங்க. அங்கே என்ன அடிச்சு எடுத்துக்கிட்டு போய் ஒரு ரூம்ல பூட்டி வச்சுட்டாங்க. நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய வட்டியோட கொடுத்தா தான் வெளியில விடுவேன்னு என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. நான் மயக்கத்துல அப்படியே விழுந்துட்டேன். விடிய காலையில அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கதவை திறந்துக்கிட்டு செவரேறி குதிச்சு கால் போன போக்குல ஓடி கண்ணில் கண்ட பஸ்ல ஏறி அங்கெங்கே அலைஞ்சு வீட்டுக்கு வந்தேன். இந்த நிலைமை நமக்கு வந்துடுச்சு. அப்பா, அவங்க அடிச்சது வலிக்குதா? போமா, அடிச்சது கூட பரவாயில்ல. நம்ம ஊருக்காரங்கள்ட்ட அசிங்கமாயிட்டமே தான் மனசுக்கு வேதனை இருக்கு. எத்தனை நாளைக்குமா இப்படி இருக்கிறது? இதெல்லாம் ஒரு பொழப்பா? செத்தெல்லாம் போல இருக்கு. ஐயோ, அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. ஆமாம்மா, மானம் போய் மரியாதை போய் இப்படி எத்தனை நாளைக்கு தான் உயிரோட திரியிறது? ஒண்ணு போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிரணும். இல்ல என்னங்க? இல்லப்பா. சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது பாருங்க, உங்க குடும்பத்தை பத்தின விஷயங்கள்லாம் எனக்கும் தெரியும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுவும் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்தவங்களுக்கு இந்த மாதிரியான கொடுமை எல்லாம் வந்தா எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை விட ஜாஸ்தி கஷ்டங்களை அனுபவிச்சவங்கலாம் அதுல இருந்து மீண்டு வந்து இன்னைக்கு உலகத்துல நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் எனக்கே தெரியும். தயவு செஞ்சு கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க சார், ப்ளீஸ். தம்பி, ஏதாவது அதிசயம் நடந்தாதான் என் பிரச்சனை எல்லாம் முடியும். அப்படியெல்லாம் நடக்காது தம்பி. எனக்கு மனசுக்கு பயமா இருக்கு.
எங்க மறுபடியும் அவங்க என்னை பார்த்துருவாங்களோங்கிற பயம். இதுல எப்படி தம்பி நம்பிக்கை வரும்? பார்க்கலாம் சார். இப்போதைக்கு நீங்க தயவு செஞ்சு எதை பத்தியும் யோசிக்காதீங்க. தேவையில்லாதெல்லாம் கற்பனையும் பண்ணாதீங்க. சக்தி, முதல்ல அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. அப்புறம் குளிச்சு துணிமணி மாத்திக்கிட்டு அப்பாவை கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். வா, ஏதோ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு. வாங்க சார், ப்ளீஸ். வணக்கம்யா. வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? உட்காரு. இல்ல விஜய் அவசரமா ஒரு நிமிஷம் பார்க்க. உள்ள வாங்க. உட்காருங்க. விஜய், வாங்கப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? இருங்க, காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல என் நெஞ்சு அரிச்சிட்டு இருக்கிற இந்த கேள்வியை நான் கேட்டுறேன். மாப்பிள்ளையோட தண்ணி கொடுத்துட்டு போனேன்னு நீ சொன்னியா? ஆமா. என்ன சம்பந்தி, வந்தது வராதமா இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க? அப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய நிலைமையில என்ன வச்சுட்டாங்களே, என்ன பண்றது? என்ன சொல்றீங்க? ஐயா, பெண்களை கட்டி கொடுத்து அனுப்பிச்சா அவங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா என் பொண்களால அந்த பிரச்சனை ஏதோ வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சிறு வயசுல இருந்தே இவங்களுக்கு எல்லாம் அனுசரணையா ஒத்துமையா வாழணும்னு கத்து கொடுத்தவன் நான். இப்ப திடீர்னு என் பொண்கள்ல ஒண்ணு ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை குலைக்க பாக்குறான்னு சொன்னா என் மனசு என்ன பாடுபடு? இப்ப உங்க குடும்பத்தை எடுத்துக்க. அப்பா மகங்க, அண்ணன் தங்கச்சி எல்லாம் அழகா ஒத்துமையா இருக்கிறீங்க. இப்ப என் பொண்ணே இந்த ஒத்துமையை குலைச்சு தனி கொடுத்துட்டு போக பாக்குறான்னு சொன்னா தப்பு இல்ல இது? ஏன் சம்பந்தி, விஜய் அப்படி சொல்லிச்சுன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? ஐயா, உங்க மகளும் மருமகளும் சம்பந்தி அம்மாவும் கோயில்ல பாத்துருக்காங்க. அவங்க இந்த மாதிரி சொன்னதாக சம்பந்தி அம்மா சொல்றாங்க. ஒத்துமையா இருக்காங்க பாவம். உங்க பொண்ணு ஏன் அந்த குடும்பத்தை கெடுக்குறாங்க என்ன கேக்குறாங்க? ஐயா, ஒரு நிமிஷம். ஈஸ்வரி, என்னப்பா? கொஞ்சம் இங்க வாம்மா. இத வரப்பா. என்னப்பா? ராஜம்மாவை கோயில்ல பாத்தியா? ஆமா, பார்த்தேன். அவங்க கிட்ட என்ன சொன்ன? இது வரைக்கும் உன் வேலையை வீட்டுக்குள்ளதான் காமிச்சிட்டு இருந்தேன், இப்ப வெளியிலயும் காமிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்பா, நாங்க பொம்பளைங்க பார்த்தா ஒருத்தர்கிட்ட பேசாம இருக்க முடியுமா? நான் நம்ம வீட்டு பிரச்சனைகளை சொன்னேன். ஏன் அந்தம்மா மட்டும் என்னவா சரவை பத்தி வண்டி வண்டியா என்கிட்ட சொன்னாங்க? ஐயோ அம்மா, உன்னை கெஞ்சி கேக்குறமா. ஏது பேசுறதுக்கு முன்னால மத்தவங்க மனசு அது எப்படி பாதிக்கும்னு தயவு செஞ்சு யோசிக்கமா. அப்பாண்டமா பேசாதீங்க. மாமா, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? விஜய் தனி கொடுத்துன போறத பத்தி தான் சொன்னேன். ஏண்டி ஈஸ்வரி, விஜய் உங்ககிட்ட தனி கொடுத்துன்னு போறேன்னு சொன்னிச்சா? உனக்கு ஏண்டி வேண்டாத வேலை? அறிவு கட்ட வேலை. அப்பா, நடந்த விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். வேற வீடு பார்க்கணும், தனி கொடுத்தனம் போகணுங்கிற விஷயத்த பேசுனதே கோபி தான். நாமெல்லாம் ஒன்னாதான் இருக்கணும், தனி கொடுத்தனம் வரமாட்டேன்னு சொல்லி சாங்கா தடுத்து நிறுத்திருந்தே விஜய் தான்ப்பா. இந்த விஷயத்துல விஜய் மேல பழி போடுறது அபாண்டப்பா. தேவையில்லாம விஜய் தப்பா பேசாதீங்க. விஜய், அப்பா அவசரப்பட்டேன், மன்னிச்சிருமா. அப்பா, என்னப்பா இது? பரவாயில்ல. சம்பந்தி, என் பொண்ணு சொன்னதை ராஜம்மா சொன்னாங்க, அது அப்படி நீங்க நம்புனீங்க? ஐயா, சொன்னது யாரா இருந்தாலும் என் பொண்ணால அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதா என்னோட ஆதங்கம். சம்பந்தி, உங்களுக்கு நல்ல மனசு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுல நடந்த விஷயங்களுக்கெல்லாம் சகிச்சுக்க முடியாம தனி கொடுத்தனம் போகணும் முடிவு எடுத்ததுல தப்பே இல்லை. ஐயா, என்னையா சொல்றீங்க? நீங்க பெரியவங்க, நீங்களே தூண்டி விடுற மாதிரி பேசலாமா? அப்படி இல்ல சம்பந்தி, நடக்கிற விஷயத்தை பொறுத்துதான் ஒவ்வொரு நடவடிக்கையுமே இருக்கு. உங்க பொண்ணுனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது, ஆனா ஒண்ணு நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. என்னது? உங்க பொண்ணுங்க புகுந்த வீட்டுல கஷ்டப்படாம இருக்கிறது ஒரு விதத்துல அந்த நல்ல குணமே காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னையா சொல்றீங்க? பணியலாம், தப்பு கிடையாது. ஆனா அளவுக்கு மீறி பணிய கூடாது. நீங்க உங்க பொண்ணுங்களை அளவுக்கு மீறி பணியும்படி வளர்த்திருக்கீங்களோன்னு தோணுது. சரியா, நான் கிளம்புறேன். வாங்க சார். வரேம்மா. ம். அப்பா மேல கோவம் இல்லையா? என்னப்பா இது? கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா.
இங்கே தாங்க. எதுவாக இருக்குங்க சார்? சரி தம்பி. பார்த்து எதுவா சார்? சக்தி, என்னப்பா? ஆட்டோவுக்கு பணம்? சார் கொடுத்துருவார், வாங்கப்பா. அம்மா, அம்மா, ஆ வந்துட்டேம்மா. டாக்டர் என்னம்மா சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா? இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. ஆ. சாப்பாட்டை பத்தி ஏதாவது சொன்னாராம்மா? சாப்பாடு விஷயத்துல தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. வேலைக்கு அவர் ஒழுங்கா சாப்பிடணும். நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆ. சார், தயவு செஞ்சு எதுக்கும் பயப்படாதீங்க. நம்மள மீறி எதுவுமே நடக்காது சார். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, கவலைப்படாதீங்க. சரி, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சக்தி, அப்பாவை கூடவே இருந்து கவனிச்சுக்க. அவர் கம்ப்ளீட்டாக உடம்பு சுகமானதுக்கு அப்புறமா நீ ஆஃபீஸ் வந்தால் போதும். ஓகே தேங்க்யூ சார். சார், நான் வரேன் சார். வரேம்மா. நல்லது, போயிட்டு வாங்க. வாசு, அப்பா வந்துட்டாரு. வந்துட்டாரா? எப்போ வந்தாரு? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு. அவருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. நானும் சக்தியும் தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு போயிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாசு. சொல்லுங்க. என்னடா அது, வந்த கொஞ்ச நாள்லயே குடும்ப விஷயத்துல இவ்வளவு தூரம் தலையிடுறேன்னு நினைக்க வேண்டாம். பரவாயில்ல, சொல்லுங்க. வசு, உங்க அப்பா வாழ்க்கையில தோத்து போயிருக்காரு. அது பிறப்புலயே ஏழ்மையா இருந்துட்டா பரவாயில்ல. வாழ்க்கையோட உச்சத்துல போய் வாழ்ந்துட்டு அப்புறமா எல்லாத்தையும் இழந்துட்டு அதனால அனுபவிக்கிற கஷ்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப கொடுமை. அதோட வலி ஜாஸ்தி. உங்க அப்பா வாழ்ந்துகிட்டவர். அவர் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவர் செஞ்ச சில தவறுகள் காரணமா இருக்கலாம். அது சம்பந்தமா உங்க மனசுல வருத்தங்கள் இருக்கலாம், என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே சமயம் அவர் மனசுலயும் ஏகப்பட்ட வேதனைகள் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வேதனைகள் மட்டும் இல்ல, உங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவர் மனசுல இருக்கு. புரியுதுங்களா? அப்படி அவர் அந்த நிலைமையில இருக்கும்போது நீங்க உங்களோட கோவத்தை அவர் மேல காட்டுறது ரொம்ப பாவம். அவர் மனசு நொந்து போய் ரணமா இருக்காரு. அவரை மேல மேல புண்படுத்தி பேசுறத தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சுக்கங்க. நான் அப்படி பேசுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் வேண்டாத மனக்கசப்பு தான். அவரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு நான் ஏதோ உங்க குடும்பத்துக்குள்ள வந்து அதிகமா பேசுறதா நினைக்க வேண்டாம். எல்லாருமா சேர்ந்து ஒன்னா இருந்து ஒத்துமையா யோசிச்சு பாசிட்டிவா சில நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் அது. அதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகே சார், நான் வரேன். இந்தாங்கப்பா. என்னங்க, செல்வம் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. ஆமா. இந்த காலத்துல கூட நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு உதவுறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஆமா, அவர் ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்கு வந்து உதவி பண்ணதுக்கு நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.